கனவு, பகலில் காணும் கனவு நீ என்னெல்லாம் பார்க்கிறியோ, என்னெல்லாம் அனுபவிக்கிறியோ, என்னெல்லாம் உனக்கு வேணும் பங்கு கொள்கிறையோ, எதிலெல்லாம் பங்கு கொள்கிறையோ, உன்னுடைய உறுப்புகள் ஒவ்வொன்னும் பங்கு கொள்றதே ஒவ்வொரு விஷயமுமே எல்லாமே கனவு பொய்யின்னு சொல்லிட்டார். அதான் மாயை. அதே மாரி கனவு காணும் பொழுதும், இதே உறுப்புகள் தானே, இதே உடம்புல இருக்க உறுப்பு தானே நெனச்சு நெனச்சு அப்படியே சந்தோஷப்படுறது. கண்ண மூடி இருந்தாலும் அங்க நீ கண்ணோட பார்க்கத்தானே பார்க்குற. அப்ப அதுவும் பொய், இதுவும் பொய். எல்லாமே மாயை. இதை நீ தெரிந்து கொள். இப்போ ஒண்ணே ஒண்ணு, நான் கனவு கண்டேன் என்று சொல்லுகிறாயே, அந்த நான் என்னது? அப்படிங்கிறத பத்தி நாம் விசாரம் பண்ணணும். இதுதான் நமக்கு வேணுங்கிற பாயிண்ட். இத ரொம்ப அழகா சொல்லுவார் சுவாமி. எப்படி சங்கரர் எப்படி சொல்லியிருக்காரான்னு சொன்னான்னா, இந்த லோகம் முழுக்கமுமே ஒவ்வொரு தனி மனிதனும் இதை அறியணும்னு ஏன் சொல்றார் அப்படின்னு கேட்டா, உலகம் இயங்க வேண்டும் என்றால் அவனவனுக்கு என்று இறைவன் ஒரு பணி கொடுத்திருக்கானாம். அது எத்தனை சிறிய பணியாக இருந்தால் கூட அதை சரிவர நடத்தினால்தான் இந்த உலகம் சரியான முறையில் நடக்கும்.